வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம். இதோட பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா. பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், தேங்காய் 4-5 பத்தை, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழுகர் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி கார்னிஷுக்கு தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதனால நான் சொன்ன குவான்டிட்டி தேங்காவை ரஃபாக கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறேங்க. வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவும் இல்லை கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றின பிறகு தேங்காவை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடித்த பிறகு அந்த பாலை நல்லா எடுத்துடுறோம். ஏங்கிட்டனா அந்த அரிசிக்கு 1க்கு 1.25 தண்ணி ஊற்றுவோம். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பாலை எடுத்துடுறோம். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துருங்க. நல்லா கரைச்சி எடுத்திங்கன்னா அந்த தேங்காய் பால் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த திப்பி அப்படியே இருக்கும். திப்பி தனியாக எடுத்து அவுட் பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியாக எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்க வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். அதாவது தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இந்த ரெசிபி 2 விதமாக பண்ணலாம். அதாவது வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் சோம்பு போடுங்க. சோம்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். பர்டிகுலராக வெங்காயம் நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் தயிர் பச்சரிக்கை கட் பண்ணி பார்த்தீங்களா, அதாவது 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-4 பச்சை மிளகாய் போடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 30-40% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போட்ட பிறகு வதங்கக்கூடாது. தக்காளி அதே டைமில் 1/4 இல்லை 1/6 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் முடிச்சு வரும்போது அந்த தக்காளி அப்படியே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் தக்காளி அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இந்த இடத்துல போடுறோம். இந்த அரிசியை இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்டெயின் பண்ணி இதில் போட ஆரம்பிச்சிருக்கோம். போட்ட பிறகு அந்த தாளிப்போட போட்டு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அந்த தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதே டைமில் தண்ணி ஊற்றுறோம். இந்த இடத்துல எவ்வளோ தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன், நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க 3/4 கிளாஸ் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால். அதுக்கு பிறகு 1/2 டம்ளர் தண்ணி. மொத்தம் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ரேஷியோ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3/4 கிளாஸ் தேங்காய் பால், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டும் சேர்த்தா 1.25 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இது கரெக்டான ரேஷியோ. இந்த தேங்காய் பாலும் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு குக்கர் மூடி போடுறோம். குக்கர் மூடி போட்ட பிறகு கரெக்டாக மீடியமான ஃப்ளேமில் வைங்க. அதே டைமில் ஒரு 3 விசில் விட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் நல்லா உதிரியாக எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் பால் சாதம் அந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படி பண்ணும்போது என்னன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த மாய்ஸ்டர் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மெத்தடில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஸ்டைலில் நல்லா உதிரியாக தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா. சிக்கன் 1 கிலோ, தேங்காய் 3 பத்தை, காய்ந்த மிளகாய் 15 கிராம், சின்ன வெங்காயம் 300 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், இஞ்சி 5-6 துண்டு, பூண்டு 10-12 பல்லு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறோம்.
இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேரினேஷனில் என்னென்ன போடுறேன்னு கேட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். எதுக்காக ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராது, அதாவது அந்த கவுச்சி ஸ்மெல் வராதுன்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் உப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா உப்பு வந்து அந்த ஜூஸியான ஒரு டெண்டர் சிக்கன் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வீட்டில் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். அடுத்தது இந்த காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக எடுத்துக்கங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை உடச்சி அப்படியே தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அந்த காஞ்ச மிளகா உள்ளே இருக்க விதையை எடுத்துணும். நீங்கள் அப்படியே விதையோடு நீங்கள் போட்டு நீங்கள் குக் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கண்டிப்பாக காரத்தோட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் சில பேருக்கு சாப்பிட முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை உடச்சிட்றோம். உடச்ச பிறகு உள்ளே இருக்க விதையை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். அதாவது கம்ப்ளீட்டாக எடுக்கணும் அவசியம் இல்லை. 1-2 அங்கங்கே இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த காஞ்ச மிளகாவை நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா இன்னும் சின்ன சின்ன பீஸாக உடச்சி போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நீங்கள் தாளி போடும்போது அந்த காஞ்ச மிளகா நல்லா வறுத்து வரும்போது சின்ன வெங்காயம் போடும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அந்த காரத்தோட தன்மையும் அதே டைமில் சில காஞ்ச மிளகா வதங்க நல்லா சாஃப்டாக கொடுக்கும். அதனால தான் சின்ன சின்ன பீஸாக போடுறோம். அப்படி இல்லை வீட்டில் சில பேர் சாப்பிடும்போது இவ்வளோ பேர் காஞ்ச மிளகா அப்படி பல்லப்பட்டு தான் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் பண்ணுறோம். இதுக்கு பிறகு பேசிக்கான ஒரு மசாலா இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால இந்த இடத்துல அதிகமான பச்சை மிளகா வேண்டாம். சும்மா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதே சின்ன பச்சை மிளகா தான் 2 போடலாம். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை பிளெண்ட் பண்ணுறோம். பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, அதே டைமில் தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்றும் பாதியே குறைன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த சிக்கனை எப்படி குக் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மண்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சோம்பு போடுறோம். சோம்பு போட்ட உடனே காஞ்ச மிளகாய் போட போகிறோம். தாளிப்பு இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி போடுறோம் கரெக்டாக பாருங்கள். அந்த கடுகும் சோம்பு பொரிஞ்சு வர டைமில் அந்த காஞ்ச மிளகாவை இதில் போட்டுரும். காஞ்ச மிளகாய் போடும்போது கரெக்டான ஃப்ளேமில் இருக்கணும். அதிகமான ஃப்ளேமில் இருந்தால் காஞ்ச மிளகாய் கருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கலரும் நல்லா இருக்காது, அதே டைமில் அந்த ஸ்பைசஸோட தன்மையும் மாற ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டான ஃப்ளேமில் இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் சின்ன பீஸாக இருக்க வெங்காயம் அப்படி முழுசாக போடலாம். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 1/2 கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நான் 300 கிராம் சொல்லியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 கிராம் போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன் கேட்டேன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கி அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது அந்த இனிப்பும் அந்த காரமும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் வதங்கின பக்கம் பாருங்கள். இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 30 to 40% அளவு தான் வதக்கியிருப்பேன். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள் போட்டு இடித்து வச்சுருக்கனால அந்த மசாலா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் போடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கனால அதுவே போதும். இந்த இடத்துல இடிச்சது மட்டும்தான் போடணும். இதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை வெங்காயம், காஞ்ச மிளகாய், தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணும்போது எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த காரத்தோட தன்மையும் அந்த தாளிப்போட அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிக்க போகிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் மேரினேஷன் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்கள் மசாலா கரெக்டாக போடுறீங்களோ அதே டைமில் கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லாமல் எந்த ஒரு ரெசிபி பண்ணாலும் சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுற ரெசிபி அந்தளவுக்கு திருப்தியாக இருக்காது. அதனால தான் கொத்தமல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். இப்போ இந்த கொத்தமல்லி போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, இல்லை தெளிக்க ஆரம்பிக்கலாம். தெளித்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட போகிறோம். அதே டைமில் திருப்பியும் சொல்கிறேன், தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி அதிகமாக இருந்தால் ட்ரையாக வராது. இப்போ ஒரு மூடி போட்டு சிக்கன் நல்லா வந்துச்சுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இப்போ கலர் மாறிச்சல. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அந்த குக் பண்ண அது அப்படியே கலர் மாறும்.
இதுக்காக நீங்கள் சில்லி போடுறது தனியாத்தூள்லாம் போட வேண்டிய அவசியமே எதுவுமே இல்லை. இப்போ இந்த சிக்கன் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. மூடி போட்டு எடுக்கும்போது ட்ரை ஆகாது, ஆனால் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதனால் இந்த மூடி எடுத்த பிறகு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஒரு சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. நீங்கள் நார்மலாக பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, தேங்காய் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ரெசிபிலேருந்து தேங்காய் நான் ஃபஸ்ட்டே போடாமல் கடைசியாக போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. தேங்காவை இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து அதுக்கப்புறம் அந்த சிக்கன் மசாலா போட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஃபஸ்ட்டு, அதாவது சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே தேங்காய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிப்போம். நீங்கள் அப்படியும் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு சின்ன சேஞ்சஸ்க்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏங்கிட்டீங்கன்னா அந்த தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற டைமில் நீங்கள் எடுத்து அந்த சிக்கனோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த காரம் அந்த தேங்காய் வறுத்து அந்த டேஸ்ட் இருக்கும் தனியாக. ஸோ அதோட சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ரீசெண்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான மெத்தடில் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த ரெசிபி கெட்டு போகாது, நீங்கள் மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பண்ண ரெசிபி மறுநாள் ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிட்டேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்தது. ஸோ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.